யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 வாசித்து பாருங்கள். 14, 26 வாசித்து பாருங்கள். 15, 26 வாசித்து பாருங்கள். யோவான் 16, 7 வாசித்து பாருங்கள். அவர் சொன்னார், என் பிள்ளைகளே நான் போகிறேன், என் சிறு பிள்ளைகளே நான் உங்களை விட்டு போகிறேன். ஆனாலும் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பி வைத்து போகிறேன். அவருடைய பெயர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்றார். அவரை நான் உங்களோடு கூட வைத்து போகிறேன். யோவான் 14, 16, 17 அவரை பற்றி பேசும் பொழுது உலகம் அவரை காணாது, ஆனால் அவரோ உங்களோடு கூட உங்கள் மத்தியிலே தங்கி இருப்பார் என்று சொன்னார். மட்டுமல்ல, யோவான் 16, 13, 14 அவரை பற்றி பேசும் பொழுது அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு முன் அறிவிப்பார் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இது தேவன் பேசும் 4வது முறை. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நாம் சிலுவைண்டை வரும் பொழுது யோவான் 1:12 சொல்கிறது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் 1 யோவான் 1:7 படி நம்மை சுத்திகரிக்கிறது, நம்முடைய பாவங்களை நீக்குகிறது, நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்படுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையாக வைக்கிறார். காரணம், நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறபடியினால், ஆண்டவருடைய குழந்தைகளாய் இருக்கிறபடினால் நம்மை பாதுகாக்க, வழிகாட்ட, நமக்கு அவ்வப்பொழுது உதவி செய்ய நமது அருகில் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வைக்கிறார். அது ஒரு அனுபவம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளே கொண்டு வருவது மற்றொரு அனுபவம். 2 அனுபவங்களையும் நாம் வெவ்வேறாகவே வைத்து சிந்திக்க வேண்டும். இயேசுவண்டை நாம் வரும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், நமது அருகே நிற்கிறார். ஆனால் அவரை உள்ளே கொண்டு வருவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. நீர் ஏன் இன்னும் கதவை தட்டி கொண்டு வெளியே நிற்கிறீர், உள்ளே வாரும் என்று கூப்பிடுவது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. அவர் வரும் பொழுதுதான் அவர் நம்மோடு கூட பேச முடியும். அவர் நம்ம அருகில் இருக்கும் பொழுதும் பேச முடியும். நான் 1955ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வாழ்க்கை கசந்து வெறுத்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று ரயில் தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன்.